இருக்கும். குழந்தையோட நகம் கூட முழுமையாக வளர்ந்துருக்கும். எல்லாமே வளர்ந்துருந்தாலும் குழந்தையோட மண்டை ஓடு இன்னும் மென்மையாக தான் இருக்கும். இது எதனாலனா சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக பெண்ணோட உறுப்பு வழியாக பயணிக்கக்கூடிய அவங்களோட தலை நெகிழ்வாக இருக்கிறதுக்காக இது இருக்குது. உங்கள் குழந்தைக்கு தேவைப்படும் ஊட்டச்சத்தும் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் நஞ்சுக்குடியிலே கிடச்சிரும். ஏற்கனவே சொன்ன மாணிக்கு குழந்தை அம்னியோட்டிக் திரவத்தை குடிக்கிறதுனால அவங்க சுவாசத்திறன் அதிகமாகும். உங்கள் குழந்தையோட மூளை முன்னே இருக்கிறத விட வேகமாக வளர்ந்துருக்கும். அதில் இருக்கக்கூடிய நியூரான்கள் இணைப்புகளை உருவாக்கிட்டுருக்கும். இதனால் மூளை கடினமாக வேலை செய்யுது. உங்கள் குழந்தைக்கு பகல் நேரமும் இரவு நேரமும் தெரியும். அவங்களோட தூக்க சுழற்சி தாயோட ஒத்திருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட அதிகமாக இருக்கும். நஞ்சுக்கொடியின் மூலம் உங்களோட ரத்தத்திலிருந்து பாதுகாப்பு ஆன்டிபயோட்டிக்கள் குழந்தைக்கு போகும். குழந்தையோட வெயிட் அதிகரிச்சுட்டே போகும். அவங்களோட வெயிட்டு உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். முன்னாடி வாரத்திலே குழந்தையோட தலை கீழ் நோக்கி பிறப்புறுப்பு பாதை வழியாக திரும்பி இருக்கும். சிலருக்கு திரும்பாமல் குழந்தை குத்து வச்சு உட்காந்த மணிக்கு இருப்பாங்க. இருந்தாலும் பயப்பட வேணாம். இன்னும் சில வாரத்தில் கூட தலையிலக்கா திரும்பலாம். உங்களோட குழந்தை 33வது வாரத்தில் தர்பூசணி அளவோ இல்லை அன்னாச்சி பழ அளவு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட வெயிட் 2 கிலோவுக்கும் மேலே இருக்கும். குழந்தையோட எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, கர்ப்பப்பையில் இடம் இல்லாதனால வழக்கத்தை விட குறைவான அசைவு தான் இருக்கும். இருந்தாலும் குழந்தையோட அசைவை நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு மூல நோய் வரலாம். வெரிகோஸ் வெயின் சொல்லக்கூடிய நரம்புகள் பருத்து வலிக்கக்கூடும். உங்களோட கர்ப்பப்பை விரிவடைகிறதுனால உடலுக்கு கீழே எடை அதிகரிக்கும். இதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்கள் கால் நரம்புகள் பெரிதாகி உபாதை ஏற்படுத்தும். அது மணிக்கு உங்கள் மூளைக்காம்புகளில் மாற்றம் ஏற்படும். ரொம்ப டார்க்காக இருக்கலாம். அது மணி கொலஸ்ட்ராம்ன்றக்கூடிய மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் அடியலாம். இது குழந்தைக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக இது இப்பயே உருவாகுது. அதனால் கவனமான உள்ளாடைகள் அணிவது நல்லது. உங்களுக்கு பிரசவம் நெருங்கும் போது தூக்கமின்மை ஏற்படலாம். பக்கவாட்டில் படுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரும். லைட்டான மசாஜ் செஞ்சுட்டு நீங்கள் படுக்கும்போது உங்கள் வயிற்றுலையும் கால்லையும் பிடிப்புகள் ஏற்படாமல் இருக்கும். இயன்றவரை பகல் நேர தூக்கத்தை விட்டுட்டு நைட்டு தூங்குங்க. இந்த வாரத்தில் வயிறு இன்னும் பெருசாகிறனால உங்களுக்கு முதுகு வலி ஏற்படலாம். அது மணிக்கு அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பிரச்சனையும் ஏற்படும்.